ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நாஜி இந்த வீடியோ என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷராக ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ காமனாக வந்து ரெஸ்யூமில் எல்லாரும் என்ன தப்பு பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்க தேவையில்லை அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் போட்டேன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ரெஸ்யூமில் என்னெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி காமனாக எல்லாரும் ரெஸ்யூமில் பண்ணுற தப்பு என்னன்னு சொல்கிறேன். ஸோ ரெஸ்யூம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து அதோட வேல்யூ தெரியுது இல்லை, சும்மா வந்து அதை ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு இதுவான விஷயமா தான் பார்க்குறாங்க. அப்படி வந்து நினச்சி கண்டபடி சும்மா ஒரு ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணிடுறாங்க ஜாப்ஸ்க்கு. ஸோ அப்படி பண்ணவே கூடாது. நீங்கள் ரெஸ்யூம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து நீங்கள் அதுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதுக்கான வேல்யூ கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் வந்து ரெஸ்யூம்க்குன்னு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து நீட்டாக கிரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காமன் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு நல்லா வந்து ஒரு இவன் ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாத ஸ்கில்லாம் வந்து போட்டு வச்சிருவாங்க. பார்த்தாலே ஒரு 10 ஸ்கில் இருக்குன்னு வைங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்வியூ பார்த்துட்டு அப்போ வந்து ரெஸ்யூம் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீ இவர் எல்லாரும் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டில் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. அப்புறம் வந்து உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு நீங்கள் தெரியாத போட்டு வச்சிருவீங்க. அதுலேருந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இவன் இப்படி தான் சும்மா ஃபேக்காக ஏதோ போட்டுப்பான் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷன் வந்துடும். அதனால ரெஸ்யூமில் வந்து ஒரே ஒரு ஸ்கில் தெரிஞ்சாலும் நல்லா தெரியுது எந்த ஸ்கில்லோ அதை மட்டும் போடுங்க. 10 போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒன்று நல்லா தெரிஞ்சாலும் அது மட்டும் போட்டிங்கன்னா போதும். அதுலேருந்து கேள்வி கேட்கும்போது தெளிவாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் வரும். ஏன்னா அதை விட்டுட்டு சும்மா தெரியாத போட்டுட்டு முடிச்சுட்டு இருக்கிறத விட ஒன்று நல்லா தெரிஞ்சாலும் அதை மட்டும் மென்ஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து ஒரு காமனாக நானே பண்ண மிஸ்டேக் கூட அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் தான். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும் ஒரு ரெஸ்யூமில். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து ரெஸ்யூமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அதாவது உங்களுடைய நேம், உங்களுடைய நீட்டான ஒரு ஃபோட்டோ வைங்க. சும்மா கண்டபடி ஃபோட்டோ இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஃபோட்டோ, ஒரு பிளெயின் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ உங்கள் ரெஸ்யூமில் போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோட் ஷூட் இல்லைன்னா ஒரு ஒயிட் ஷர்ட் அது மாதிரி சாலிட் ஷர்ட் போட்டுக்கிற ஃபோட்டோவாக இருந்தாலும் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு என்ன சொல்கிறது இம்ப்ரெஷன் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபோட்டோ இருக்கணும். அப்புறம் உங்களுடைய நேம் இருக்கிற உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனாக லைக் உங்கள் அட்ரஸ்லாம் தேவையில்லை. உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய மெயில் அண்ட் ஜஸ்ட் எந்த ஊர் அப்படிங்கிறது மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். உங்கள் ஃபுல் வீடு அட்ரஸ்லாம் தேவையில்லை, எந்த ஊர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எந்த ரெஸ்யூம் எடுத்தாலும் ஏதோ ஒரு டாப்லயோ இல்லை ஒரு இதுலயோ ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் ரெஸ்யூம் சாம்பிள் நிறையா இருக்குது. ஸோ எதில் வேணால் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னுடைய ரெஸ்யூம் கிரியேட் பண்ண சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஆன்லைனில் ஒரு சைட்டில் தான் பண்ணேன், நோவோ ரெஸ்யூம்னு. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பண்ணுறதுக்கு. ஸோ அதில் ஃப்ரீ பெய்டும் இருக்குது, ஃப்ரீயும் இருக்குது. அது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது, நீங்கள் எதில் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எதில் வேணால் போய் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபர்ஸ்ட் முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஸோ செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை அவங்க ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுடைய ஸ்கூல் 10th 12th போடணும் அவசியம் கிடையாது. பட் உங்களுடைய டிகிரி கம்பல்சரி போட்டாகணும். ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் எது முடிச்சிருந்தீங்களோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. வித் உங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜில் முடிச்சிருக்கீங்கன்னு கம்பல்சரி போட்டுருங்க. ஸோ முடிஞ்சால் நீங்கள் உங்கள் ரெஸ்யூமில் வந்து ஒரு ரெஸ்யூம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுங்க. இந்த எஜுகேஷனுக்கு மேலே ஒரு 2-3 லைன்ஸில் வந்து உங்களை பற்றியோ இல்லை அது நல்ல இந்த ரெஸ்யூம் பார்த்தாலே எதுக்கு அப்ளை பண்ணுறங்கிற மாதிரி தெரியுற மாதிரியான விஷயங்கள் ஒரு 2 or 3 லைன்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும். ஸோ மூணாவது என்ன ரொம்ப முக்கியமானு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸ் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ட ஸ்கில்லாம் போடாமல் நல்லா தெரிஞ்ச 1 or 2 அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். தேவையில்லாத ஸ்கில் மென்ஷன் பண்ணாதீங்க. ஸோ ஸ்கில் வந்து கம்பல்சரி ஒரு ரெஸ்யூமில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உனக்கு என்ன ஸ்கில் இருக்கணும்னு ஏதாவது அவங்களுக்கு தெரியணும். உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்னா அந்த ஸ்கில்ஸை வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கில்ஸை வந்து நல்லா தெரிஞ்ச ஸ்கில்ல 1 or 2 இருந்தாலும் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் மென்ஷன் பண்ணணும். ஸோ காலேஜில் வந்து ஏதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணலாம், இல்லை வெளியே எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலாம். ப்ராஜெக்டே இல்லைன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. பட் ப்ராஜெக்ட் யார் எந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலும் சிம்பிளான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதை மென்ஷன் பண்ணுங்க. அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கண்டிப்பாக உங்கள் ப்ராஜெக்ட் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ அது தெளிவாக தெரியும், உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பொறுத்து கூட உங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரலாம். உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கலாம், இவன் இதெல்லாம் பண்ணுவான், உங்களுக்கு என்ன அதாவது உங்கள் ப்ராஜெக்ட் வந்து என்ன கேட்பாங்கன்னா என்ன பண்ணீங்க சும்மா நார்மலாக கேட்பாங்க. பட் உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து அந்த உங்கள் ப்ராஜெக்ட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். நீ என்ன பண்ண, நீ எத்தனை பேர்த்து உனக்கு கீழே இது பண்ண, அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்த, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். அண்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி ரெஸ்யூமில் ப்ராஜெக்ட்டை மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அஞ்சாவது என்ன வந்து முக்கியம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு ரெஸ்யூமில் வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து
ஒவ்வொரு ஜாபுக்கும் நீங்கள் தகுந்த மாதிரி மாற்றி தான் போடணும். ஒரே ரெஸ்யூமை வந்து எடிட் பண்ணுறதுக்கு முடப்பட்டு அப்படியே போடாதீங்க. ஒரு டெஸ்டிங் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து அதில் உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட் இருந்தால் அப்போ இவனுக்கு டெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்டே இல்லை, இவனுக்கு அப்ளை பண்ண அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ டெஸ்டிங் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது அதாவது எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாற்றிடுங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 6th விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் போடணும். ஸோ உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியுமோ அதை கம்பல்சரி மென்ஷன் பண்ணிடுங்க. ஏதாவது ஜெர்மன் அந்த மாதிரி ஸ்பானிஷ் அது மாதிரி டிஃப்ரெண்டான லாங்குவேஜ்லாம் கற்று வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் சில கம்பெனிஸ்லாம் அதை வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்கள். தெரியலைன்னா நார்மலாக தமிழ், இங்கிலீஷ் எது தெரியுமோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து 6th அண்டு கண்டிப்பாக ரெஸ்யூமில் இருக்க வேண்டிய விஷயம். ஸோ இதுக்கு மேலே நான் சொல்கிறதெல்லாம் வந்து லைக் ரெஸ்யூமில் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அது ஃபில் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜ் ஆர் ஸ்கூலோ இல்லை காலேஜில் வந்து பண்ண கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக தெரிய விஷயங்கள் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க, மெடல் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய ஹாபீஸ் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு பேஜ் நீட்டாக ஃபில் ஆகி இருக்கிற மாதிரி அதுக்காக தான் பண்ணுவோம் இல்லையா. இதெல்லாம் வந்து முக்கியம்னு கிடையாது. பட் கண்டிப்பாக இந்த 6 விஷயத்தை வச்சு உங்களுக்கு ஒரு பேஜ் ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அதே மாதிரி ரெஸ்யூம் வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து வச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு 4-5 பேஜ் போனால் அப்படியே பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் இருந்தால் தயவு செஞ்சு டெலிட் பண்ணிடுங்க. சிம்பிளாக எவ்வளோ ஒரு ஃப்ரெஷருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ரெஸ்யூம் எவ்வளோ நீட்டாக வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்சம் 2 பேஜ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஆனால் 1 பேஜ்லேயே உங்களால் முடிக்க முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஒரு பேஜுக்குள்ளே போட முடியாது. பட் ஃப்ரெஷருக்குலாம் நீட்டாக 1 பேஜில் முக்கியமான விஷயங்கள் போட்டு என்ன சொல்கிறது ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை டு டூ திஸ். இந்த விஷயங்கள்லாம் வச்சிட்டிங்கன்னா ஒரு சிம்பிளாக நீட்டான ரெஸ்யூம் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் என்னோட ரெஸ்யூமே இப்போ நான் போட்டு காட்டுற பாருங்க. இது ஜஸ்ட் இது ஒரு சாம்பிள் தான் காட்டுறேன். இது இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் எப்படி வேணால் எந்த ஃபார்மேட் வேணால் எது ஃபஸ்ட்டு செகண்ட் எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திக்கிறது வரைக்கும் பை பை ஃப்ரம் அஜய்.